அடடா, நம்ம வைரல் பஞ்சுக்குட்டி அவங்க லொகேஷன்ல வார் நடந்துச்சு இல்லையா, அதனால நம்ம வேற ஊருக்கு போயிடலான்னு சொல்லி பஞ்சுக்குட்டி என்ன பண்ணுச்சு, ஒரு ஏரோப்ளேனோட ரெக்க மேல ஏறி உட்காந்துக்குச்சு. இப்போ ஏரோப்ளேன் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சுக்குட்டி இப்ப வேற ஊருக்கு வந்துருச்சு. எந்த ஊருக்கு வந்திருக்கான் தெரியுமா உங்களுக்குலாம்? சர்ப்ரைஸ்! அவன் வந்தது நம்மளோட சென்னைக்கு. ஸோ இந்த சென்னையில பஞ்சுக்குட்டி இறங்கி ஊரெல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்தி பார்க்கறான். ஆனா ஊரெல்லாம் என்ஜாய் பண்ணா மட்டும் போதுமா? பசிக்கும்ல, தண்ணி தாகடிக்கும்ல. அதனால ஒவ்வொரு கடையா போய் அவன் பசிக்கிறதுக்கு பனானா கிடைக்குமான்னு சொல்லி ட்ரை பண்றான். யாருமே சாப்பிட்றதுக்கு பஞ்சுக்குட்டிக்கு தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பதிலா எல்லாருமே துரத்தி துரத்தி விடுறாங்க. அங்க தூரமா ஒரு பைப்ல தண்ணி வரத பாக்குறான். சரி, நம்ம தண்ணியாவது குடிச்சு வயிற்று நப்பிக்கலான்னு போய் தண்ணி குடிக்க போறான். ஆனா அங்கேயும் யாருமே பஞ்சுக்குட்டிக்கு தண்ணி தரல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு ரோட்டோரமா அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்களோட ஊர்ல எல்லாம் பஞ்ச் மாதிரியான மங்கீஸை நல்லா பார்த்துப்பாங்க. இங்க நம்மள எல்லாருமே விரட்டுறாங்களே, என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த வழியா நம்மளோட ஹாதித் குட்டி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவன் நடந்து வரும்போது கீழே ஒரு ட்ரைனேஜ் ஓப்பன்ல இருக்கு. ஆனா நம்ம ஹாதித் குட்டி பார்க்கவே இல்லை. அவன் மேலே பார்த்துட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம பஞ்ச் குட்டி அதை கவனிச்சிட்டான். உடனே ஓடி போய் நம்மளோட ஹாதித்தை காப்பாத்தலான்னு ஓடி போயிட்டு காப்பாற்ற ட்ரை பண்றான். அப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பஞ்சு குட்டி அந்த ட்ரைனேஜ்குள்ள உழுக பார்த்தான். அப்போ நம்ம ஹாதித் இருக்கானே என்ன பண்ணினா, மாசா ஸ்டைலா எப்படியோ நம்மளோட பஞ்சுக்குட்டியோட கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டான். பஞ்சுக்குட்டிக்கு ஒரே ஹாப்பி. அவனும் பார்த்து சிரிக்க, ஹாதித்தும் அவனை ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்டான். அப்போது நம்ம பஞ்சுக்குட்டி சொன்னான், இந்த மாதிரி எனக்கு சாப்பாடே கிடைக்கல, எனக்கு இருக்கிறதுக்கு இடமும் இல்லை, நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியாக இருந்தேன், உன்னை பார்த்தோன்னே தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறான் நம்ம பஞ்சுக்குட்டி. உடனே ஹாதித் யோசிச்சான், நம்ம எப்படியாவது இந்த பஞ்சுக்குட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு நினைக்கிறான். ஆனால் ஹாதித்தோட அம்மா விட மாட்டாங்களே. ஏன்னா நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி மங்கீஸை வீட்டில் வச்சு வளர்த்த மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளோட ஹாதித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம பஞ்சுக்குட்டியை அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது அவன்கிட்ட, அங்கே கொண்டு போய் சீக்ரெட்டாக ஒலைய வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சுக்குட்டியா ஹாதித் என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே கூட்டிகிட்டு போய் ஒளிய வச்சுட்டான். இப்போது பஞ்சுக்குட்டியை ஒளிய வச்சுட்டு இவன் ஸ்கூலுக்கு போகணும்ல டெய்லியும். ஸோ நம்மளோட ஹாதித் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்போ ஒரு நாள் அந்த மாதிரி அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கிற டைமில் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ சடனாக அந்த கிச்சனில் இருக்கிற கேஸ் வந்து ஏதோ ஃபாஸ்ட்டாக ஏதோ மிஸ்டேக்னால லீக் ஆகிடுச்சு. அவங்க அம்மானால அதை பியர் பண்ண முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. நம்ம பஞ்சுக்குட்டி ஓரமாக இருந்து அதை செக் பண்ணுறான். ஐயோ, நம்மளோட அம்மா கீழே விழுந்துட்டாங்களே, நம்ம எப்படியாவது அம்மாவை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சுக்குட்டி ஓடி வந்து அவங்க அம்மா மேலே ஏறி அப்படி இப்படின்றதோ ட்ரை பண்ணுறான். முடியலை. உடனே ஓடி போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஃபயர் சர்வீஸை வர வச்சிடுறான். அவங்களும் வந்து அம்மாவை காப்பாற்றிடுறாங்க. அப்போது அம்மா வந்து கீழே மயக்கமாக இருந்தப்பயே பார்த்துருப்பாங்க இந்த பஞ்சுக்குட்டி தான் வந்து ஹெல்ப் பண்ணது. அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஐயோ பாவம் நம்மளோட பஞ்சுக்குட்டி நம்மளே வச்சு வளர்த்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாயி வந்ததுக்கு அப்புறமா பஞ்சுக்குட்டியை அவங்க ஹாதித்து எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருந்தாங்களாம். குட்டீஸ், இந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிற அனிமல்ஸ் மேலே பாசமாக இருக்கணும். ஓகேவா?